ஹாய் டியூட்ஸ். இப்போ வந்து எல்லாருக்கும் அமிர்தாவிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஃபாரும் கொடுத்துருக்காங்க, ரேங்கிங்கும் வந்துருச்சு, சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. எனக்கு வாங்கின ரேங்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்க போகுது, எந்த பிரான்ச் கிடைக்க போகுது, எந்த ஸ்லாட்டில் கிடைக்க போகுது, பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஓகே, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அமிர்தா பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50,000 ரேங்க்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நெகட்டிவ் மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் ரேங்க் வந்திருக்காது, அதுக்கு மேலே எல்லாருக்குமே ரேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்க் போன வருஷம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எங்கே கிடைக்க போகுது. இந்த வருஷம் நியூ கோர்சஸும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாகர்கோயில் கேம்பஸ் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து இங்கே அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டி கூட கனெக்ட் ஆகிருக்கு. டெல்லியில் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ரேங்க்குக்கு எந்த ஸ்லாபில் நான் வந்து வரப்போகிறேன், நான் எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறேன், இந்த டீட்டெயில்ஸை நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். இது தவிர உங்களுக்கு நான் என்கிட்ட பேசணும், 1-to-1 கவுன்சிலிங் எடுக்கணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், கூகுள் லிங்க். அந்த கூகுள் லிங்க் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டெஃபினட்டாக உங்கள் ரேங்க்குக்கு எந்த உங்களுக்கு கேம்பஸ் கிடைக்க போகுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டி தான் நிறைய பேருக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வாங்கினது. இன்னும் சொல்ல போனா இந்த கேம்பஸ்ல படிக்க போற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து நம்ம அமிர்தமையோடைய ஒரு ஹக் கிடைக்கும் அப்படின்னா யூ ஆர் பெஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும், உங்க லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படிங்கிறதுல நம்ம இது ஒரு 5-6 வருஷமா பார்த்ததுலையும் நிறைய சாம்பிள் எடுத்ததுலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வருஷம் சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ரேங்கிங்க்கு, உங்களுடைய கட் ஆஃபுக்கு என்ன மாதிரி நம்ம வரப்போகுது, ஃபீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கான ட்ரையல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th June 2024 அன்னைக்கு ஒரு ட்ரையல் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் 5,000 பே பண்ணணும். இந்த ஃபீயை வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் எந்த கேட்டகரி ஸ்லாப்ல போகிறீங்களோ அந்த ஸ்லாப் ஃபீஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ட்ரையல் அலாட்மெண்ட்கான பப்ளிகேஷன் டேட் வந்து 13 June 2024. கன்ஃபர்மேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் 14 June 2024. ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து 16 June 2024. செகண்ட் அலாட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் வந்து 17th June 2024. இனிஷியல் பேமெண்ட் ஃபார் rupees 1 lakh 22 June முன்னாடியே நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் கட்டிடணும். 22nd June முன்னாடியே நீங்கள் கட்டிடணும். செகண்ட் அலாட்மெண்ட் க்ளோசிங் வந்து 22nd June 2024 க்ளோஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் வந்து ஃபீஸ், அதாவது நீங்கள் அலாட்மெண்ட் 1 and 2 வந்து அலாட் ஆகிட்டீங்க, நீங்கள் கட்டின 1 lakh போக நீங்கள் எந்த ஸ்லாப்ல வந்திருக்கீங்களோ உங்களுடைய மொத்த ஃபீஸையும் நீங்கள் 6ஆம் தேதி ஜூலை மாதம் கம்பல்சரியாக நீங்கள் கட்டிடணும். அதுக்கப்புறம் வேக்கன்சி சீட் ஏதாவது இருந்தது, யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து 31st July வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதே டைமில் தான் நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி இங்கே கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பிஃபோர் என்ட்ரிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அமிர்தா பற்றி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் பி போஸ்டட் ஒன்லி ஆன் த வெப்சைட். வேறு எந்த விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வராது. எனக்கு கம்யூனிகேஷன் வரலை அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டாக அமிர்தாவுக்கு அப்ளை பண்ணியிருக்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், https://amirtha.edu/btech அப்படிங்கிற இந்த லிங்க்ல போய் நீங்கள் டெய்லி உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் வரலன்னு பின்னாடி வந்து வருத்தப்படாதீங்க. அட்மிஷன்ஸை பொறுத்தளவில் எந்த விதமான செகண்ட் ரூட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கம்பல்சரியாக நீங்கள் வந்து அட்மிஷன் இஸ் ஒன்லி த்ரூ CSAP 2024. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிற மாதிரி நீங்கள் இந்த CSAP வழியாக மட்டும்தான் நீங்கள் போக முடியும். வேற எங்கேயாவது நம்ம அட்மிஷன்ஸ் அப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா 100% நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது நான் இந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் அதை கொஞ்சம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வந்து பார்ன் ஆஃப்டர் 1st July. ஏன்னா இந்த கிரைட்டீரியாலாம் சமயத்தில் உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை தயவு செய்து வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க.
நீங்களா நினைச்சுக்கிட்டு எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஏஜை பொறுத்தவரை வந்து 1 ஜூலை 2003 ஆஃப்டர் நீங்க வந்து பிறந்திருக்கணும். மார்க் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து வரும்போது ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3ல நீங்க வர்றீங்க அப்படின்னா கம்பல்சரியா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 60% அக்ரிகேட் வந்து 60% இருக்கணும். அதுல இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கும்போது பிசிக்ஸ்ல 55%, கெமிஸ்ட்ரியில 55%, மேத்தமெட்டிக்ஸ்ல 55% இஸ் மஸ்ட் அண்ட் மேண்டட்டரி. இதுல ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஆட்டோமேட்டிக்கா நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வெளில வந்துருவீங்க. அமிர்தால சீட் வாங்க முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு இருக்கு இதுல. ஓகே, இப்போ நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ரேங்கிங்ல சூப்பர் ரேங்கிங் வந்துருச்சு. நீங்க ஸ்லாப் 1ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்லாப் 1ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாரு, செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாரு. இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய சிஜிபிஏ அப்படிங்கிறது கட்டாயமா 8 அண்ட் அபோவ் அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணி படிக்கணும். ஸோ ஸ்லாப் 1ல போறவங்க ஏதோ சில காரணங்கள்னால 8க்கு கீழே குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து நீங்க ஸ்லாப் 2க்கு அதாவது செகண்ட் இயர் அடுத்த இயர்ல இருந்து ஸ்லாப் 2க்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இங்க வந்து நீங்க உங்க சிஜிபிஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லாப் 2க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நீங்க அந்த ஸ்லாப் 2க்கு என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் நீங்க கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து நான் சார் திடீர்னு நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். நான் இதுலேருந்து வந்து ஒரு திடீர்னு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸ்லாப் 2ல இதில் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் ஸ்லாப் 1க்கு போக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஸோ ஒன்ஸ் ஸ்லாப் 1லேருந்து நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா எக்காரணத்தை கொண்டும் ஸ்லாப் 1க்கு நீங்க திரும்பி போக முடியாது. மேலேருந்து டவுன் ஆகி கீழே வந்தவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா ஸ்லாப் 2ல ஏற்கனவே நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க அமிர்தாக்குள்ள பிளஸ் 2ல வரும்போது மார்க் கம்மியாகி ஏதோ காரணத்தினால ஸ்லாப் 2ல வந்துருச்சு. அமிர்தா உள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணிட்டீங்க. சூப்பரா படிக்கிறீங்க. இப்போ உங்க மார்க் வந்து 8க்கு மேல நீங்க சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணிட்டீங்க. சார் இப்போ நான் ஸ்லாப் 1க்கு மாறுவேனா? ஸ்லாப் 2லேருந்து ஸ்லாப் 1க்கு கம்மியான ஃபீஸ்ல போய் நான் படிக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இதுவும் பாசிபிள். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பொறுத்தளவுல உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அந்த கமிட்டியோட சேர்மன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சேர்மன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அது பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரார்டினரியா சூப்பர்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு மேபி பை ரெக்கமெண்டேஷன் நீங்க ஸ்லாப் 1க்கு போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, அத நம்ம கண்டிப்பா நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ ஸ்லாப் 3 அப்படிங்கும்போது மினிமம் சிஜிபிஏ வந்து நீங்க 7.5 அண்ட் பிலோவுக்கு நீங்க நீங்க இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன வந்துடுறீங்கன்னா ஸ்லாப் 3ல மெயின்டைன் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்லாப் 3 பொறுத்தளவுல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த 7.5 அப்படிங்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்லாப் 3ல மெயின்டைன் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்எஸ் போர்ட்டல் மூலியமா போடணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது கம்பல்சரியா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மொபைல் நம்பர். இந்த 2 நம்பரையும் மொபைல் நம்பரையும் இமெயிலையும் தயவு செய்து மாத்திராதீங்க. இதை கரெக்டா யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன வச்சிருக்கீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. செலக்ட் த பிரான்ச்சஸ் இன் த கேம்பஸ். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் செலக்ஷன் ஆஃப் பிரான்ச் அண்ட் கேம்பஸ்ங்கிறத பார்க்கணும். 5,000 rupees நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். அது ரீஃபண்டபிள், அதர்வைஸ் அட்ஜஸ்டபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் த +2 மார்க் ஷீட். இந்த 4 ப்ராசஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போய் நீங்க சீட் அலாட் பண்றதுக்கு உங்களை சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு கொஸ்டின் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் எனக்கு இந்த ஸ்லாப் 1லயும் வரல, 2லயும் வரல, 3லயும் வரல, எனக்கான ரேங்கிங் மிஸ் ஆயிடுச்சு. நான் நான் ஸ்காலர்ஷிப்ல போகலான்னு அட்மிஷன் பண்றேன். என்கிட்ட வந்து நாங்க பணம் கட்டி போகலாம், என்கிட்ட ஒரு 6 lakhs இருக்கு, நாங்க பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறீங்க. பட் இங்கேயுமே ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 70% அப்படிங்கிறது வந்து மினிமம் மார்க்காக இருந்தால் மட்டும்தான் நீங்க நான் ஸ்காலர்ஷிப்குள்ளேயே உள்ள போக முடியும். இதுல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புட் டுகெதர் 70%, இண்டிவிஜுவலாவும் 70% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுல மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டா நான் ஸ்காலர்ஷிப்க்கு யூ ஆர் நாட் அட் ஆல் எலிஜிபிள். இதுலயுமே என்ன ஒரு செக் வச்சிருக்காங்க, நான் ஜேஇ எழுதியிருக்கேன் சார், நான் அமிர்தா என்ட்ரன்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் சார். அப்கோர்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா +2 மார்க் இல்லாம போனதுனால அப்பவும் உங்களோட எலிஜிபிலிட்டி ஏரியா மிஸ் ஆயிரும். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 70% மார்க் அப்படிங்கிறது வந்து மினிமம் கிரைட்டீரியா தான். எனக்கு 70% மார்க் நான் வச்சிருக்கேன்னு நீங்க நம்பிட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு சான்ஸ் மிஸ் ஆகும். ஏன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நீங்க எடுக்கணும்னு விருப்பப்படுற ஒரு கேண்டிடேட் நான் ஸ்காலர்ஷிப்ல நீங்க போறீங்கன்னா டெஃபினட்டா 85% ஆஃப் மார்க் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது எம்பிசில முக்கிய இருக்கணுன்றது கட்டாயம். அதே மாதிரி
சர்க்கியூட் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய பிரான்ச்சஸ் நீங்க படிக்கணும். இப்போ இசிஇ படிக்கணும், ட்ரிபிள் படிக்கணும், இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும். அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா அப்போ உங்களுக்கு 75% மார்க் வந்து வேணும். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு 70% மார்க்கா இருக்குது. ஸோ இப்போ மொத்தம் அமிர்தா பொறுத்தளவு வந்து நமக்கு 7 கேம்பஸஸ் இருக்கு, மொத்தம் 16 கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் தான் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்ல இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இதான் வந்து நம்ம மேன்கேன். நானே வந்து இப்போ இந்த விஷயத்தை வந்து இப்பதான் கேள்விப்படுறேன். நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரைட்டீரியா வந்து நமக்கு இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேர் கோர்ஸ், ஆனால் ரொம்ப தேவையான கோர்ஸ். மெடிக்கல் இன்ஜினியரிங்குள்ள வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொண்டு வர மாதிரி அந்த சிலபஸ் வந்து அங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் பொறுத்தவரை ரெண்டு கேம்பஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ், இந்த எல்லாராலையும் விருப்பப்படுற இந்த பெஸ்ட் கேம்பஸ் சொல்லுவேன். இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இந்த கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்னொரு கேம்பஸ்ல இந்த ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் அவங்களுடைய அமிர்தாவுடைய ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுல்லி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துல இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். அது போக ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மைனர் டிகிரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய ஒரு கோர்ஸும் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க என்ன பண்றாங்கன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 16 கோர்சஸ் நீங்க அமிர்தாக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுற கோர்சஸ் இந்த கோர்சஸ்லாம். இதை நீங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ், இன்னும் வந்து அது கூட நீங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் ஸ்பெஷலைசேஷன், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்து படிக்கக்கூடிய கேண்டிடேட் கம்ப்ளீட்டா உங்களால நல்ல ஸ்டஃப் இருக்க முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும், எனக்கு மேக்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கும், நான் லாஜிக்கலா நல்லா திங்க் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய ஹைலி பொட்டன்ஷியலா இருக்கணும்னு நம்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி நீங்க கோர்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே சும்மா ஃபேன்சியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எவாலுவேஷன் சிஸ்டம் என்ன அமிர்தா அப்படிங்கிறது ரொம்ப 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 பெர்ஃபெக்ட் எவாலுவேஷன் சிஸ்டம். கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது தான் குறிப்பா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பேஸ்ட் அவங்க கொடுக்கறதுனால 60-40 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் எவாலுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. அந்த கண்டினியூஸ் எவாலுவேஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தப்பா சாய்ஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன இந்த 14 இன்ஜினியரிங் கோர்சஸ் அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற இந்த 14 கோர்சஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. உங்களுக்கு கோயம்புத்தூருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்லைட்லி எல்லாத்த விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பிரைம் கேம்பஸ், இதுதான் எல்லாரும் விருப்பப்படுற கேம்பஸ். எங்க ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3 அப்படின்றாங்க. ஸ்லாப் 1ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10% சீட் தான் வந்து உங்களுக்கு ஸ்லாப் 1ல வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஏஐடிஎஸ், ஏஎம்எல், இப்போ சிஏஐ, சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி இந்த 5 கோர்ஸ் எடுத்தவங்க உங்களுக்கு வந்து 10% சீட் இன் ஸ்லாப் 1, 1.5 lakhs அதுக்கு ஃபீஸு. அதே மாதிரி 30% சீட்டை வந்து ஸ்லாப் 2ல ஒதுக்குறாங்க. இதுக்கு 2.9 lakhs ஃபீஸு. 45% ஆஃப் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் 45% ஆஃப் சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஸ்லாப் 3ல ஒதுக்குறாங்க. ஸோ 4 lakhs வந்து இங்கே ஃபீஸ் வருது. நான் ஸ்காலர்ஷிப்ல வந்து ஒன்லி 15%. அப்போ டோட்டல் 100% எப்படி வந்து ஸ்பிட் அப் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 10%, 30%, 45% அண்ட் 15% அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்காலர்ஷிப். அவங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. இதுபடி தான் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் அலாட்மெண்ட். இங்கே வந்து மேனுவல் இதுவே கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டரே முடிவு பண்ணி அதுவே அலாட்மெண்ட் பண்ணிடும். இங்கே மேனுவல் இன்டரப்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் கிடையாது. ஸோ மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் எந்த இடத்துல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ரேங்கிங் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இது போக நீங்கள் வந்து இப்போ காஷன் டெபாசிட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி. அது 10,000 காஷன் டெபாசிட் வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் கம்பல்சரி கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லோக்கல் வரீங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா 40,000 to 50,000 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதா இங்கே கொடுத்துருக்க ஃபீஸை போக எக்ஸ்ட்ரா ஹாஸ்டலுக்கு 1,10,000 1,25,000 rupees நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் உள்ள போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 6 lakhs பிளஸ் இந்த 1.25 lakhs கிட்டத்தட்ட 7.25 lakhs நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய கட்டாயம் ஒரு வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சர்க்யூட் பிரான்ச் சொல்லக்கூடிய இசிஇ, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,
எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க பண்றதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்லைட்லி கம்பேரபிளா உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. இங்க 1.5 இருக்கு, இங்க 1.25 இருக்கு, ஸ்லைட்லி கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 2.35 3 lakhs, அப்புறம் உங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப்ல வந்து 4 lakhs ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவே நீங்க ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல வந்து இந்த இங்க கொடுத்துருக்க இந்த ஏஇஇ, ஏஆர்இ, ட்ரிபிள் இ அண்ட் எம்இஇங்கிற கூட இந்த மாதிரி கோர்சஸ் தான் நீங்க இந்த கோடெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருக்கோம். இந்த கோடை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ், சர்க்கிள் பிரான்ச்சஸ்ல இந்த கோர்சஸ் படிக்கணும்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1.25 lakhs, ஸ்லாப் 2 2.35 lakhs, ஸ்லாப் 3க்கு 3 lakhs, அந்த நான் ஸ்காலர்ஷிப் வந்து 3.5 lakhs வருது. கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் எதாவது பண்றீங்க, மெக்கானிக்கல் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. 1 lakh ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வந்தீங்கன்னா, ஸ்லாப் 2ல வந்தீங்கன்னா 1.65 lakhs, ஸ்லாப் 3 வந்தீங்கன்னா 2 lakhs, நான் ஸ்காலர்ஷிப் போகும்போது 2.5 lakhs அப்படிங்கிறது வருது. இங்க எல்லா கோடும் நீங்க பார்த்துக்குங்க. ஒவ்வொரு கோடுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோடெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோடை இதை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சார் இது படிக்கலாமா சார், ஃபீஸ் கம்மியாக இருக்கே, அவங்களே வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அமிர்தாக்குள்ள பொறுத்தளவில் நீங்க என்ன பிரான்ச் படித்தாலும் டெஃபினட்டாக உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறது மட்டும் நான் நிறைய பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபேமிலிலையுமே அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நல்லா பாசிட்டிவாக அவங்க உள்ள போய் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை கான்கிரீட்டாக சொல்ல முடியுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தபுரி கேம்பஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு கொல்லம் இதுதான் ஆக்சுவல் செகண்ட் கேம்பஸ். அமிர்தாவோட கோயம்புத்தூர் கேம்பஸ் கிடைக்கலன்னா அடுத்து நீங்க என்ன பிளான் பண்ணணும்னா உங்களோட அமிர்தபுரி கேம்பஸ் நீங்க பிளான் பண்ணணும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலைசேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து இங்க அமிர்தபுரி கேம்பஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வைப்பான கேம்பஸ் தான், இங்கேயுமே தாராளமாக நீங்க போகலாம். இங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்பேரபிளா கம்மியா தான் இருக்கு. இங்கேயுமே ஸ்ட்ரீட் அலாட்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி 10%, 30%, 40%, 50% தான். ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் மாடல் இருக்கு. 1.5 lakhs தான் நம்ம வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல, செகண்ட் ஸ்லாப்ல போகும்போது 2.75 அண்ட் தேர்ட்ல போகும்போது 4 lakhs. நான் ஸ்காலர்ஷிப் கோட்டாக்கு வந்து ஒரு 6 lakhs கொடுக்குறாங்க. இது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு இந்த மாதிரி. அதே மாதிரி இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து 1.25 lakhs, 2 lakhs, 3 lakhs அண்ட் 4 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட்ல ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, அமிர்தபுரி கேம்பஸ்ல படிக்கிறீங்கன்னா 1 lakh, 2 lakh, 3 lakhs அண்ட் 3 lakhs மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்லாப் 3ல வந்தாலும் சரி, இல்லை நான் ஸ்காலர்ஷிப் எடுத்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சிமிலரா தான் இருக்கு. ஸோ அமிர்தபுரி கேம்பஸ் எடுக்கலாமா சார், தாராளமாக நீங்க எடுக்கலாம். தேர்ட் கேம்பஸ் இந்த அமிர்தா அப்படின்னு எடுத்து ஆட்டோமேட்டிக்கா பெங்களூர் கேம்பஸ் தேர்ட் வந்து அமிர்தா சூப்பரா இருக்கிற கேம்பஸ். ஸோ அங்க வந்து ஒரு 9 கோர்சஸ் இருக்கு. இந்த 9 கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளே நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பெங்களூர் கேம்பஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஸ்லைட்லி கம்பேரபிள் வித் உங்களுக்கு கொல்லம் கேம்பஸ் கூட கம்பேரபிளா தான் இருக்கு. பட் இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் மட்டும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1.5 lakhs, 2.75 lakhs, 4 lakhs அண்ட் 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற உங்களால் பார்க்க முடியுது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக கிளான்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டில் உங்களுடைய பார்வைக்காக நான் விடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்றபடி எல்லா ஏரியாவிலையும் ஹாஸ்டலுக்கும் அந்த காஷன் டெபாசிட், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கேம்பஸ், பெங்களூருக்கு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ். சென்னை அமிர்தா படிக்கலாமா சார், நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் படிக்கலாம் கம்பேரபிளா. பட் இந்த நம்ம இந்த அமிர்தாவிலே பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த லைன் பை லைன் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சென்னை கேம்பஸ் எடுக்கலாம்னா பெங்களூர் கேம்பஸ் அடுத்தது சென்னை கேம்பஸ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சென்னை பிரான்ச்ல இருக்கு. சென்னையுமே உங்களுக்கு கம்பேரபிளா ஃபீஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணல, பெங்களூரை கம்பேர் பண்ணல, சென்னை ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ சென்னை படிக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக சென்னையும் நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3க்கு வந்து இந்த சேம் சீட் அலோகேஷன் வந்து சேம் தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வந்து 1.25, செகண்ட் ஸ்லாப்ல 2.25, தேர்ட் ஸ்லாப்ல 3.25, நான் ஸ்காலர்ஷிப் கோட்டால 5 lakhs அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசிஇ, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க பாருங்க, 1 lakh, 2 lakh, 2.5 lakh அண்ட் 3.25 lakhs. ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 1 lakh, 1.25 lakhs, 1.5 lakhs. இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீஸா எனக்கு தெரியுது இந்த பக்கம் வந்து. அதாவது ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் படிக்கலாமா சார் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி
ஒரு அமௌண்ட்ல நீங்க வந்து இந்த கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, அமிர்தால நீங்க படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டா அதுக்கான ஒரு எண்டில் வந்து நீங்க முடிக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஓகே நான் நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி கேம்பஸ். இது நமக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கேம்பஸ். இங்க 3 கோர்ஸ் வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி கான்செப்ட்ல இது வரும் ஆக்சுவலா. பட் இங்க நீங்க படிக்கலாமா சார்னா நார்த் இந்தியாவில் நார்மலா ஆந்திரா சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாவே அங்க போகிறதில்ல. பட் போலாமா சார், அமிர்தா அப்படிங்கிற பிராண்டுக்காக நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க தாராளமாக போய் இங்க படிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 lakh ஃபீ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப்ல 1 lakh, செகண்ட் ஸ்லாப்ல 2 lakh, தேர்ட் ஸ்லாப்ல 3 lakhs, நான் ஸ்காலர்ஷிப் கோட்டாவில் போனீங்கன்னா 5 lakhs. ஸோ இது கம்பேரில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அப்ரப்டா உங்களுக்கு பாருங்க நான் ஸ்காலர்ஷிப்ல 2.5 lakhs மேலே குறையுது. சார் நீங்க கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க எடுக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் வந்துடாது, இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்துடாது. இது ஒரு பிரைட் கோர்ஸ் தான், இதையும் நீங்க தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துக்குங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா நார்கோயிலில் இப்போ புதுசா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலில் இருந்த ஒரு அன்யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் வந்து இப்போ நீ வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நார்கோயிலில் புதுசாக இந்த வருஷத்துலேருந்து வந்து அமிர்தா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேம்பஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ்ல பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக அந்த நார்த் சவுத் சைடில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், கேரளா பெல்ட்ல அந்த திருவனந்தபுரம் அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கேம்பஸ் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. பட் எட் டு க்ரோ, நம்ம வந்து இன்னும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது போக போக அந்த அவுட்கம் வரும்போது நம்ம மெஷர் பண்ண முடியும். இங்க ஒரு 4 கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு. மற்ற கேம்பஸ்ல பார்க்கும்போது ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்க மட்டும் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்ல கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த 4 கோர்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். இங்க ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ரேங்க் வந்து எனக்கு கீழே வருது, ரொம்ப கம்மியா வருது. ஒரு 40,000 ரேங்க்ல 35,000 ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் தாராளமா வந்து இந்த மாதிரி நார்கோயில் கேம்பஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் படிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ரேங்கிங் பொறுத்தவரை நமக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் கேம்பஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே ரொம்ப மினிமல் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்காலர்ஷிப் கோட்டாலே வந்து உங்களுக்கு 4 lakhs தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் 1ல வந்தீங்கன்னா 1 lakh, ஸ்லாப் 2ல வந்தீங்கன்னா 2 lakhs, ஸ்லாப் 3ல வந்தீங்கன்னா 3 lakhs, அண்ட் ஸ்லாப் 4ல வந்தீங்கன்னா 4 lakhs அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசனபிள் ஃபீஸ், அதாவது நார்மலாக ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ரீசனபிள் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 1 lakh, 1.75 lakh, 2.25 lakhs அண்ட் 2.5 lakhs அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈஸி இங்கே போய் நான் படிக்கலாமா சார், 2.5 lakhs எனக்கு ஈஸி கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா எல்லா பக்கமும் ஈஸி சிலபஸ்ங்கிறது இருக்கு, ஈஸிக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்து நீங்கள் படிக்கலாமான்னா படிக்கலாம் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் பேஸ்டுக்கான ஒரு கோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமிர்தாவில் வந்து டெல்லியில் வந்து ஃபரிதாபாத் அப்படிங்கிற ஒரு கேம்பஸில் பண்ணியிருக்காங்க. இது ஒரே ஒரு வந்து இதுக்கு ஹை காம்படிஷன் இருக்கு, பயங்கரமான காம்படிஷன் இருக்கு, அண்ட் மோஸ்ட் வாண்டட் கோர்ஸ் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கோர்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல 1.5, செகண்ட் ஸ்லாப்ல 2.9 அண்ட் தேர்ட் ஸ்லாப்ல 4 lakhs அண்ட் நான் ஸ்காலர்ஷிப் போட்டாலும் 6 lakhs அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கலாமா சார்? எஸ், ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மெடிக்கல், ஏன்னா இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் வந்து மிங்கிளாகி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு கேம்பஸ்ல வந்து நம்ம ஏதோ ஐஐடி நினைக்கிறேன், மெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெடிக்கல் கூட கம்பைன் பண்ணி, மெடிக்கல் படிச்சவங்க இன்ஜினியரிங் கூட கம்பைன் பண்ணி ஒரு டிகிரி எடுக்க முடியுமானா அந்த மாதிரி கிராஸ் பண்ணி டிகிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா ஃபியூச்சர் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதை நோக்கி தான் இந்த கோர்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸுமே ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் ஆக்சுவலாக. எனக்கு டெல்லி போய் நான் படிக்கலாம் சார், எனக்கு சான்ஸ் இருக்கு, படிச்சா நல்லா ஃபியூச்சர் இருக்கும்னா டெஃபினட்டாக நீங்கள் டெல்லி போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கோர்ஸாக தான் தெரியுது. ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபைனலாக வந்து சார் என்னுடைய ஸ்லாப் ரேங்கிங் வந்து இதான் சார், எனக்கு எந்தெந்த ரேங்கிங் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு ஜென்ரலாக மட்டும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு ஒரு 20,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அமிர்தாவுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் நீங்கள் அட்லீஸ்ட் அல்ல செகண்ட் கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 22,000லேருந்து ஒரு 25,000க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 27 to 28,000ல வந்து நீங்கள் தேர்ட் கேம்பஸ்க்குள்ளே போகலாம். ஃபோர்த் கேம்பஸ் அப்படிங்கும்போது ஒரு 30,000 ரேங்க்குள்ள. ஆன் த ஹோல் எனக்கு 35,000 ரேங்க்குள்ளே இன்னைக்கு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அமிர்தா அப்படிங்கிறது உங்கள் ட்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறும். அதுலேயும் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணால் எடுக்கலாங்கிற ஒரு மைண்டில் நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். ஸோ ஆன் த ஹோல் 50,000 ரேங்க்ஸில் எனக்கு 35,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அமிர்தால நீங்க படிக்க போறீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா
அமிர்தா உங்களுக்கு தாராளமா ஒரு அட்மிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இதில் குறிப்பாக எனக்கு கம்ப்யூட்டர் தான் வேணும், எனக்கு வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ரேங்கிங் ஒரு 5000 ரேங்க் உள்ளாச்சும் இருக்கணும். ஈசி அப்படின்னா ஒரு 12,000 ரேங்க் உள்ளாச்சும் இருக்கணும். ட்ரிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 17 to 18,000 ரேங்க்ல இருக்கணும். அண்ட் அதர் பிரான்ச்சஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி 20,000 ரேங்க்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்தெந்த ரேங்க் எங்கெங்கே கிடைக்க போகுது, எந்த நம்ம கேம்பஸ் செலக்ட் பண்ணலாம், எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர் 9500068004 நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. 82200153 நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1-to-1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் எப்படி அப்படிங்கிறது நாங்க ப்ரிப்பேர் பண்ணி தரோம். இது கண்டிப்பா ஒரு பிரீமியம் சர்வீஸ் தான். இந்த மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா 3ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் லிஸ்ட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் உங்க ஃபியூச்சர் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஃபியூச்சரா இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். பை பை. See you.